குருகுலம் கல்வி நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்ற அன்பு பிள்ளைகளே, அருமை பெற்றோர்களே, மதிப்புக்குரிய ஆசிரியர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்களை கூறிக்கொண்டு, இன்றைய வகுப்பிலும் பிள்ளைகள் கணக்கீட்டு பாடத்தின் தரம் 12க்குரிய 4ஆம் தேர்ச்சியில் உள்ளடங்குகின்ற தேர்ச்சி மட்டம் 4.10க்குரிய கணக்கீட்டு வழுக்களும் திருத்தங்களும் என்ற பகுதி தொடர்பாக தொடர்ந்தும் புதிய விடயங்களை, எஞ்சிய விடயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். அவ்வகையிலே பிள்ளைகள், கடந்த 2 வகுப்புகளில் கணக்கீட்டு வழுக்களை நாங்கள் அறிமுகம் செய்து கொண்டு, பரீட்சை மீதி வெளிக்காட்டாத தவறுகள் முழுமையாக பார்த்திருக்கிறோம். பரீட்சை மீதி வெளிக்காட்டும் தவறுகளில் சில விடயங்களை நாங்கள் பார்த்து கொண்டோம். இன்றும் நாங்கள் அந்த விடயங்களை தொடர முடியும். எனவே பிள்ளைகளை பாருங்கள், தேர்ச்சி மட்டம் 4.10 கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்யும் போது ஏற்படும் வழுக்களை திருத்துவார் என்கிற விடயம் தொடர்பாக இன்று நாங்கள் கூட்டல் தவறுகள் என்கிற விடயத்தை பார்ப்போம். பரீட்சை மீதி வெளிக்காட்டும் தவறுகளில் கூட்டல் தவறுகளை பற்றி நாங்கள் பார்ப்போம். இதிலே நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். தரம் 10 பிள்ளைகள் இந்த வலு திருத்தங்களை பற்றி நீங்கள் கற்றிருந்த போது, அந்த தரம் 10 அல்லது ஓலெவல் மட்டத்திலே கட்டுப்பாட்டு கணக்கு முறை தொடர்பாக நீங்கள் கற்றிருக்கவில்லை. எனவே காபோத சாதாரண தர மட்டத்திலே கட்டுப்பாட்டு கணக்குகள் அல்லாமல் சிறு வணிகங்களுக்குரிய எளிய கணக்கீட்டு முறைகளையே நீங்கள் கற்றிருக்கின்றீர்கள். அங்கே வழுக்கள் திருத்தங்களை பற்றி நீங்கள் கற்றபோது, அநேகமாக கூட்டல் தவறுகள் அனைத்துமே பரீட்சை மீதியின் இணக்கத்தை பாதிக்கக்கூடியவை, தொங்கலை ஏற்படுத்தக்கூடியவை என கற்றிருக்கிறீர்கள். மிக கவனமாக இருக்க வேண்டும். இதில் எந்த குழப்பங்களும் உங்களுக்கு வரக்கூடாது பிள்ளைகள். தரம் 10 நீங்கள் கற்றபோது பொதுவாக கூட்டல் தவறுகள் அனைத்தும் பரீட்சை மீதியை பாதிக்கக்கூடியவை, தொங்கலை ஏற்படுத்தக்கூடியவை என்ற அடிப்படையிலேயே நீங்கள் கற்றிருக்கின்றீர்கள். ஆனால் தற்பொழுது நாங்கள் புதிய பாடத்திட்டத்தினுடைய உயர்தர வகுப்பு கணக்கீட்டு பாடத்தின்படி இங்கே கட்டுப்பாட்டு கணக்கு முறைகளுக்கு அமையவே நாங்கள் விடயங்களை கற்கிறோம். எனவே இங்கே கவனமாக இருக்க வேண்டும். இப்போ காசு பெறுவனவு நாட்குறிப்பேடு, காசு கொடுப்பனவு நாட்குறிப்பேடு, விசேட நாளேடுகள் போன்ற அந்த மூல ஏடுகளை கூட்டுகின்ற பொழுது ஏற்படக்கூடிய கூட்டல் தவறுகள் இங்கே பரீட்சை மீதியை பாதிக்க மாட்டாது. காரணம் பிள்ளைகள், இங்கே கட்டுப்பாட்டு கணக்கு முறை பேணப்படுகின்ற பொழுது மூல ஏடுகளினுடைய கூட்டுத்தொகைகள் 2 கணக்குகளுக்கு மாற்றப்படும். உதாரணமாக கொள்வனவு நாளேடை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அதனுடைய கூட்டுத்தொகை கொள்வனவு கணக்குக்கும் மாற்றப்படும், வியாபார கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்குக்கும் மாற்றப்படும். கட்டுப்பாட்டு கணக்கு முறை பேணப்படுகின்ற பொழுது மூல ஏடுகளினுடைய கூட்டுத்தொகைகள் 2 கணக்குகளுக்கு மாற்றப்படுவதால் அந்த கூட்டுத்தொகைகளில் பிழைகள் ஏற்படுகின்ற பொழுது அவை சம்பந்தப்பட்ட 2 கணக்குகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். எனவே பரீட்சை மீதியில் தாக்கத்தை ஏற்படுத்துவதில்லை. எனவே இங்கே நான் மீண்டும் வலியுறுத்த விரும்புகின்ற விடயம், கட்டுப்பாட்டு கணக்குகள் பேணப்படுகின்ற நிலையில் மூல ஏடுகளினுடைய கூட்டுத்தொகை பிழைகள்
பரீட்சை மீதியை பாதிக்க மாட்டாது. அவ்வாறு கூட்டுத்தொகை பிழைகள் இடம்பெறுமாக இருந்தால் அவை வெளிக்காட்டா தவறுகளாகத்தான் இடம்பெறும். எனவே பொதுவாக பொதுப்பேரேட்டில் உள்ள பேரேட்டு கணக்குகளை நாங்கள் கூட்டுகின்ற பொழுது ஏற்படக்கூடிய தவறுகள்தான் பரீட்சை மீதியை பாதிக்கக்கூடியவையாக இருக்கும். பரீட்சை மீதிக்கு பிள்ளைகள் நாங்கள் எடுக்கின்ற விடயம் பொதுப்பேரேட்டில் உள்ள கணக்கு மீதிகள். எனவே பொதுப்பேரேட்டில் இருக்கக்கூடிய பேரேட்டு கணக்குகளை நாங்கள் கூட்டுகின்ற போது ஏற்படக்கூடிய பிழைகள் பரீட்சை மீதியை பாதிக்கக்கூடியவையாக இருக்கும். எனவே பாருங்கள், கூட்டல் தவறுகள் என்று நாங்கள் சொல்கின்ற பொழுது பொதுப்பேரேட்டில் உள்ள பேரேட்டு கணக்குகளை கூட்டும் போது ஏற்படும் தவறுகள் பரீட்சை மீதியின் இணக்கத்தை பாதிக்கும். காசு பெறுவனவு குறிப்பேடு, காசு கொடுப்பனவு குறிப்பேடு, விசேட நாட்குறிப்பேடுகள் போன்ற மூல ஏடுகளை கூட்டும் போது ஏற்படும் தவறுகள் பரீட்சை மீதியின் இணக்கத்தை பாதிப்பதில்லை. எனவே சகல கூட்டல் தவறுகளும் பரீட்சை மீதியை பாதிப்பதாக அல்லது வெளிக்காட்டும் வழுக்களாக இருக்கும் என நாங்கள் கூற முடியாது. சாதாரணமாக பொதுப்பேரேட்டில் உள்ள கணக்குகளின் கூட்டல் பிழைகள் பரீட்சை மீதியை பாதிக்கும். ஆனால் மூல ஏடுகளினுடைய கூட்டுத்தொகைகள் பரீட்சை மீதியினுடைய இணக்கத்தை பாதிப்பது இல்லை. எனவே பிள்ளைகள் பாருங்கள், இப்பொழுது நாங்கள் உதாரணம் ஒன்றை பார்க்கின்ற பொழுது காசு கட்டுப்பாட்டு கணக்கின் வரவு பக்க கூட்டுத்தொகை ரூபா 10,000 குறைவாக கூட்டப்பட்டுள்ளது. அப்போ காசு கட்டுப்பாட்டு கணக்கு பொதுப்பேரேட்டில் இருக்கக்கூடிய ஒரு கணக்கு, அதனுடைய வரவு பக்க கூட்டுத்தொகை குறைவாக கூட்டியிருக்கிறோம். 1000 சுருக்குகின்ற பொழுது 10 நாங்கள் குறைச்சி காட்டியிருக்கின்றோம். எனவே காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு பக்கம்தானே பிள்ளைகள் குறைகின்றது. அப்போ அதை திருத்துவதற்காக காசு கட்டுப்பாட்டு கணக்கில் நாங்கள் அந்த தொகையை வரவு வைக்கிறோம். எனவே எதிர்ப்பதிவு நிச்சயமாக தொங்கல் கணக்கு செலவென்பதாக இருக்கும். ஏன் பிள்ளைகள், காசு கட்டுப்பாட்டு கணக்கு மாத்திரம்தான் அங்கே தவறாக இருக்கின்றது, குறைவாக இருக்கின்றது வரவில். எனவே அதை திருத்துவதற்கு காசு கட்டுப்பாட்டு கணக்கு நாங்கள் வரவு வைப்போமாக இருந்தால் தொங்கல் கணக்கில் நாங்கள் செலவு வைக்க வேண்டும். எனவே நாங்கள் கூட்டுகின்ற பொழுது எனவே இதற்குரிய விளம்பலை நாங்கள் குறிப்பிடுகின்ற பொழுது காசு கட்டுப்பாட்டு கணக்கினை குறைத்து கணக்கிட்ட தவறு திருத்தப்பட்டது. இன்னும் ஒரு உதாரணத்தை நாங்கள் பார்க்க முடியும் பிள்ளைகள். பெற்ற கழிவு கணக்கினுடைய கூட்டுத்தொகை 12,000 எனும் தொகையால் கூடுதலாக உள்ளது. அப்போ பெற்ற கழிவு கணக்கில் கூட்டுத்தொகை என்பது செலவு பக்கமாக இருக்கும். சாதாரணமாக உங்களுக்கு தெரியும், பெற்ற கழிவு கணக்கு ஒரு வருமான கணக்கு. பெற்ற கழிவு கணக்கிலே பதிவுகள் பொதுவாக இடம்பெறுவது செலவு பக்கம். பெற்ற கழிவு கணக்கின் கூட்டுத்தொகை என்பது செலவு பக்க கூட்டுத்தொகை 12,000 எனும் தொகையால் கூடுதலாக உள்ளது. பெற்ற கழிவு கணக்கிலே செலவு பக்கத்தில் தொகை 12,000 அதிகமாக உள்ளது. எனவே அதை குறைப்பதற்கு பெற்ற கழிவு கணக்கு நாங்கள் வரவு வைக்க வேண்டும். எனவே மற்றைய பதிவு தொங்கல் கணக்கு செலவு. வெளிக்காட்டும் வழுக்களை பொறுத்தவரையில் பிள்ளைகள், எந்த கணக்கில் தவறு இருக்கின்றதோ அந்த கணக்கை நீங்கள் திருத்துங்கள். மற்றைய பதிவு தொங்கல் கணக்கு என்பதாக இருக்கும். எனவே பெற்ற கழிவு கணக்கை நாங்கள் குறைக்க வேண்டுமாக இருந்தால் பெற்ற கழிவு கணக்கு வரவு வைக்கிறோம். எனவே எதிர்ப்பதிவு தொங்கல் கணக்கு செலவென்பதாக இருக்கும். விளம்பலை பாருங்கள். பெற்ற கழிவு கணக்கினை கூட்டி கணக்கிட்ட தவறு திருத்தப்பட்டது. எனவே
கூட்டல் தவறில் மிக கவனமாக இருக்க வேண்டும். மூலஈடுகளினுடைய கூட்டல் பிழைகள் வெளிக்காட்டும் வழுக்களாக இருக்காது. பரீட்சை மீதியை பாதிக்கும் வழுக்களாக அவை இருக்காது. ஆனால் பேரேட்டு கணக்குகளை கூட்டுகின்ற போது ஏற்படக்கூடிய பிழைகள் பரீட்சை மீதியை பாதிப்பவையாக இருக்கும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். தொடர்ந்து பாருங்கள் பிள்ளைகள். அடுத்தது, ஒரு கணக்கில் மட்டும் தவறான பக்கத்தில் பதிகின்ற தவறு. ஒரு கணக்கில் மட்டும் தவறான பக்கத்தில் பதிகின்ற தவறென்றால் அதிலிருந்து எங்களுக்கு விளங்கக்கூடியது என்ன? ஒரு கணக்கிலே பக்கம் தவறாக இருக்குது, எனவே மற்ற கணக்கில் பக்கம் சரியாக இருக்கிறது. அதனால் பரீட்சை மீதி அது பாதிக்கும். ஒரு கணக்கில் பக்கம் பிழை, எனவே தொடர்புடைய மற்ற கணக்கில் பக்கம் சரியாக இருந்தால் பரீட்சை மீதி அது பாதிக்கும். அப்போ இந்த விடயத்தை இவ்வாறும் நாங்கள் சொல்லலாம். பாருங்கள் பிள்ளைகள். வணிக நடவடிக்கை ஒன்றின் இரு பதிவுகளையும் சமமான பக்கத்தில் பதிதல். வணிக நடவடிக்கை ஒன்றின் இரண்டு பதிவுகளையும் சமமான பக்கத்தில் பதிதல் என்றால் என்ன அர்த்தம்? ஒன்றில் இரண்டையும் வரவு பக்கங்களில் பதிவது அல்லது இரண்டையும் செலவு பக்கங்களில் பதிவது. குறித்தொரு வணிக நடவடிக்கையின் இரண்டு பதிவுகளையும் நாங்கள் ஒன்றில் வரவு பதிவுகளாக பதிகிறோம் அல்லது இரண்டையும் செலவு பதிவுகளாக பதிகிறோம். அப்போ இரண்டும் வரவென்று வருகிற பொழுது ஒரு வரவு பிழையாக இருக்கும். இரண்டும் செலவாக பதிந்தால் ஒரு செலவு பிழையாக இருக்கும். எனவே பரீட்சை மீதி பாதிக்கப்படும். உதாரணம் ஒன்றை பார்ப்பீர்களாக இருந்தால், கொடுத்த விளம்பரம் ரூபாய் 15,000 விளம்பர கணக்கில் செலவு வைக்கப்பட்டது. பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், கொடுத்த விளம்பரமாக இருந்தால் காசு கட்டுப்பாட்டு கணக்கில் அது செலவு வைத்திருப்போம். அதை விளம்பர கணக்கில் வரவு வைக்கிறதுக்கு பதிலாக விளம்பர கணக்கிலும் செலவு வைத்திருக்கிறோம். அப்போ கொடுத்த விளம்பரம் காசு கட்டுப்பாட்டு கணக்கிலும் செலவில் பதியப்பட்டு விளம்பர கணக்கிலும் செலவில் பதியப்பட்டு இருக்கின்றது. எனவே இதெங்க பதிய வேண்டும்? விளம்பர கணக்கில் பிள்ளைகள் இந்த விடயம் வரவில் நாங்கள் எடுக்க வேண்டும். ஆனால் விளம்பர கணக்கிலே 1000 சுருக்கின்ற போது இதை செலவில் பதிந்திருக்கின்றோம். அப்போ ஒரு கணக்கில் மாத்திரம், விளம்பர கணக்கில் மாத்திரம் பக்கம் தவறானதாக இருக்கின்றது. எனவே பிள்ளைகளே, இந்த பிழையை திருத்துவதற்கு, பக்கம் பிழையாக இருந்தால் அதை திருத்துவதற்கு 2 மடங்கு வேண்டுமேன். இந்த பிழையை நீக்குவதற்கு 15, சரியான விளைவை ஏற்படுத்துவதற்கு 15. எனவே விளம்பர கணக்கில் நாங்கள் 30 வரவு வைக்கின்றோம். எனவே எதிர்ப்பதிவு தொங்கல் கணக்கு செலவு. விளம்பர கணக்கிலே பக்கம் பிழையாக இருந்தால் 2 மடங்கு எடுக்கப்பட வேண்டும். எனவே விளம்பர கணக்குக்கு நாங்கள் வரவு வைக்கிறோம் 30, தொங்கல் கணக்கு செலவு வைக்கின்றோம் 30. அப்போ என்ன குறிப்பிடுகிறோம்? விளம்பர கணக்கினுடைய தவறான பக்கத்தில் பதிந்த ரூபாய் 15,000 திருத்தப்பட்டது. எனவே உதாரணம் 2 நாங்கள் பார்க்கின்ற பொழுது, கடனுக்கு வாங்கிய பண்டங்கள் ரூபாய் 50,000 வியாபார சென்மதியாளர் கட்டுப்பாட்டு கணக்கிலும் கொள்வனவு கணக்கிலும் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே பிள்ளைகள், இங்கே கடன் கொள்வனவு நிகழ்ந்திருக்கிறது. 1000 சுருக்குகின்ற பொழுது 50. இதை கொள்வனவு கணக்கு, வியாபார சென்மதியாளர் கட்டுப்பாட்டு கணக்கு இரண்டிலும் நாங்கள் வரவு வைத்திருக்கின்றோம்.
அப்போ பிள்ளைகள் கொள்வனவு கணக்கில் வரவு வைத்தது சரியானது. ஆனால் வியாபார சென்மதியாளற்ற கட்டுப்பாட்டு கணக்கில் இது செலவில் பதியப்பட வேண்டும். ஆனால் நாங்கள் வரவில் பதிந்திருக்கிறோம். செலவில் பதிய வேண்டியதை வரவில் பதிந்திருக்கிறோம். அப்போ இங்கேயும் பக்கம் பிழையாக இருக்கின்றது. எனவே அதை திருத்துவதற்கு வியாபார சென்மதியாளர் கட்டுப்பாட்டு கணக்கில் நாங்கள் 2 மடங்கை 100 செலவு வைக்கின்றோம். எனவே தொங்கல் கணக்கில் அது வரவென்பதாக இருக்கும். வியாபார சென்மதியாளற்ற கட்டுப்பாட்டு கணக்கில் பிள்ளைகள் 50 2 மடங்கு 100. எனவே அதை செலவு வைத்தால் எதிர்ப்பதிவு தொங்கல் கணக்கில் அது வரவென்பதாக இருக்கும். இப்போ நீங்கள் சிந்திக்கின்ற வேளையில் சரியான பதிவுகளை சிந்தியுங்கள், இலகுவான முறையில் சிந்தியுங்கள். இங்கே எழுதுகின்ற பொழுது அவற்றை நீங்கள் வரவு செலவென ஒழுங்குபடுத்தி கொள்வது போதுமானதாக இருக்கும். எனவே என்ன விளம்பரம் எழுதியிருக்கிறோம்? வியாபார சென்மதியாளர் கட்டுப்பாட்டு கணக்கின் வரவில் பதிந்த கடன் கொள்வனவு ரூபாய் 50,000 திருத்தப்பட்டது. பிள்ளைகளே, அடுத்த தவறை நாங்கள் பார்க்கின்ற பொழுது வரவு தொகையும் செலவு தொகையும் வேறுபடுகின்ற தவறு. அது ஒரு வணிக நடவடிக்கையின் பதிவுகளை நாங்கள் செய்கின்ற பொழுது வரவு தொகையும் செலவு தொகையும் வேறுபடுமாக இருந்தால் அது பரீட்சை மீதியினுடைய இணக்கத்தை பாதிக்கும். உதாரணமாக பாருங்கள், நேரடியாக நாங்கள் விடயத்துக்கு செல்கின்ற போது வங்கி செலுத்திய வாடகை முற்பணம் ரூபாய் 30,000 காசு கட்டுப்பாட்டு கணக்கில் 3,000 என பதியப்பட்டது. எனவே இவற்றை ஆயிரங்களிலே நாங்கள் சுருக்கி பார்க்கின்ற பொழுது கொடுத்த வாடகை முற்பணம் 30, காசு கட்டுப்பாட்டு கணக்கில் அதை பதிந்திருக்கிறோம் 3 என. எனவே இது கொடுத்த முற்பணம் என்பதால் காசு கட்டுப்பாட்டு கணக்கிலே அது செலவில் இருக்க வேண்டும். இங்கே வாடகை முற்பண கணக்கை பற்றி குறிப்பிடாதபடியால் வாடகை முற்பண கணக்கு சரியாக இருக்கும் என கருதுவோம். ஆனால் பாருங்கள், காசு கட்டுப்பாட்டு கணக்கிலே இது செலவு வைக்கப்படுகின்ற பொழுது 30க்கு பதிலாக 3 என பதிந்திருக்கின்றோம். எனவே காசு கட்டுப்பாட்டு கணக்கின் செலவில் 27 குறைவாக இருக்கின்றது. எனவே காசு கட்டுப்பாட்டு கணக்கில் 27ஐ நாங்கள் செலவு வைக்க வேண்டும் கூட்டுவதற்கு. எனவே எதிர்ப்பதிவு தொங்கற்கணக்கு வரவென்பதாக இருக்கும். விடயம் கொடுத்த வாடகை முற்பணம். இது காசு கட்டுப்பாட்டு கணக்கில் செலவு வைக்கின்ற பொழுது 27ஐ குறைத்தெடுத்திருக்கின்றோம். எனவே அதை திருத்துவதற்கு காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு வைக்க வேண்டும். எனவே தொங்கல் கணக்கு வரவு. இன்னும் ஒரு உதாரணத்தை நாங்கள் பார்க்கின்ற போது பிள்ளைகள் பாருங்கள், இதை மிக கவனமாக பாருங்கள். கொடுத்த கழிவுகள் 16,000 என்றால் 16. கொடுத்த கழிவு கணக்கில் அதை நாங்கள் 6 என பதிந்திருக்கிறோம். வியாபார வருமதி கட்டுப்பாட்டு கணக்கில் நாங்கள் அதை 10 என பதிந்திருக்கிறோம். இதில் மிக கவனமாக இருக்க வேணும். கொடுத்த கழிவுகளினுடைய உண்மை தொகை 16. அது கொடுத்த கழிவு கணக்கிலே உண்மையில் நாங்கள் பதிய வேண்டும் 16. ஆனால் நாங்கள் பதிந்திருக்கிறோம் 6 என. காசு கட்டுப்பாட்டு கணக்கில் அது வியாபார வருமதிகள் கட்டுப்பாட்டு கணக்கில் அதை நாங்கள் 16 என்று பதிவதற்கு பதிலாக 10 என பதிஞ்சிருக்கிறோம். அப்போ இதிலே பார்த்தீர்களாக இருந்தால் 2 கணக்குகளிலும் தொகைகள் குறைவாக இருக்கின்றன. கொடுத்த கழிவு கணக்கில் 6 என பதிஞ்சிருக்கிறோம். வியாபார வருமதி கட்டுப்பாட்டு கணக்கில் 10 என பதிந்திருக்கிறோம்.
2 கணக்குகளிலும் தொகைகள் பிழை. இங்கே 6 அங்கே 10. அப்போ பரீட்சை மீதி அது சமப்பட்டிருக்க மாட்டாது. பரீட்சை மீதி பிழையாக இருக்கும். எனவே இப்போ நாங்கள் திருத்துவதற்கு உண்மை தொகை பிள்ளைகள் 16. எனவே கொடுத்த கழிவு கணக்கில் நாங்கள் 10ஐ கூட்ட வேண்டும். அப்போ கொடுத்த கழிவு கணக்கு வரவு 10. வியாபார வருமதி கட்டுப்பாட்டு கணக்கிலே நாங்கள் 6 செலவு வைக்க வேண்டும். அப்போ வியாபார வருமதி கட்டுப்பாட்டு கணக்கு செலவு 6. கொடுத்த கழிவு கணக்கிலே குறைகின்ற தொகையை கூட்ட 10 வரவு. வியாபார வருமதி கட்டுப்பாட்டு கணக்கின் செலவில் குறைகின்ற 6ஐ கூட்டுவதற்கு அங்கே செலவு. எனவே தொங்கல் கணக்கில் இந்த 2க்கும் உள்ள வித்தியாசம் 4 செலவு வைக்கப்படும். இங்கே வரவு 10 என்பதால் இங்கே 6 போனால் மிச்ச 4 தொங்கல் கணக்கில் செலவென்பதாக இருக்கும். எனவே பாருங்கள், கணக்குகளில் தொகைகள் மாறி பதிந்த கொடுத்த கழிவு 50,000 திருத்தப்பட்டது. அடுத்தது பாருங்கள் பிள்ளைகள், பரீட்சை மீதி தவறுகள். இந்த தவறு கொஞ்சம் வித்தியாசமான தவறு. காரணம், ஏற்கனவே நாங்கள் பார்த்த தவறுகள் முழுவதும் கணக்குகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தவறுகள். ஆனால் பிள்ளைகள், உங்களுக்கு தெரியும், பரீட்சை மீதி என்பது ஒரு கணக்கல்ல. பரீட்சை மீதி என்பது அது ஒரு அட்டவணை அல்லது ஒரு பட்டியல். எனவே கணக்குகளில் தவறுகள் நிகழ்ந்திருக்குமாக இருந்தால் அவற்றை நாங்கள் 2 பதிவுகளினூடாக திருத்திக் கொள்ள முடியும். ஆனால் இங்கே பிழைகள் நடந்திருக்கு பிள்ளைகள் பரீட்சை மீதியில். எனவே பரீட்சை மீதி தவறு ஒரு பதிவினூடாகத்தான் திருத்திக் கொள்ளப்படும். நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். கணக்குகளில் பிழைகள் நிகழ்ந்திருந்தால் 2 பதிவினூடாக அவை திருத்தப்படும். பரீட்சை மீதி இது ஒரு கூற்று அல்லது அட்டவணை அல்லது பட்டியல் என்பதால் இதில் ஏற்படுகின்ற பிழைகளை திருத்துகின்ற பொழுது ஒரு பதிவு தான் வரும். அந்த பதிவும் அப்பொழுதும் தொங்கல் கணக்கில் இடம்பெறுவதாக இருக்கும். பரீட்சை மீதியில் இடம்பெற்ற எந்த பிழைகளையும் நாங்கள் திருத்துகின்ற பொழுது அந்த திருத்த பதிவு தொங்கல் கணக்கில் மாத்திரமே வரும். காரணம் என்னென்றால், உண்மையில் பரீட்சை மீதியில் இருக்கக்கூடிய பிழையை நாங்கள் திருத்த வேணுமென்ற அவசியம் இல்லை. ஏனென்றால் கணக்கல்ல. ஆனால் பரீட்சை மீதி தவிர நாங்கள் ஏன் திருத்துகிறோம் பிள்ளைகள்? பரீட்சை மீதியில் ஏற்படுற பிழையால் பரீட்சை மீதியில் தொங்கல் ஏற்பட்டு இருக்கும். அந்த தொங்கல் கணக்குக்கு நாங்கள் மாற்றி இருப்போம். அப்போ இப்போ தவறை திருத்துகின்ற பொழுது அந்த தவறால் ஏற்பட்ட தொங்கலை நாங்கள் நீக்க வேண்டும். தவறினால் ஏற்பட்ட அந்த தொங்கலை நீக்குவதற்கு நாங்கள் தொங்கல் கணக்கிலே பதிய வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. எனவே பரீட்சை மீதி தவறு என்றால் என்ன என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது பாருங்கள், பொதுப்பேரேட்டிலே கணக்குகள் எல்லாம் சரியாக இருக்கின்றன. கணக்குகளினுடைய மீதிகள் கூட சரியாக இருக்கின்றன. ஆனால் பொதுப்பேரேட்டில் இருக்கக்கூடிய அந்த கணக்கு மீதிகளை நாங்கள் பரீட்சை மீதியில் பதிகின்ற போது தவறுகள் ஏற்படுமாக இருந்தால் அந்த தவறுகள் பரீட்சை மீதியினுடைய இணக்கத்தை பாதிக்கும். அது பொதுப்பேரேட்டில் உள்ள கணக்குகள் சரியாக இருந்தாலும் கூட, அவற்றினுடைய மீதிகள் சரியாக இருந்தாலும் கூட, அவற்றை நாங்கள் பரீட்சை மீதியில் பதிகின்ற போது தவறுகள் ஏற்படுமாக இருந்தால் அந்த தவறுகளினால் பரீட்சை மீதியினுடைய இணக்கம் பாதிக்கப்படும். பரீட்சை மீதி தவறு தொங்கலை உருவாக்கி இருக்கும். அந்த தொங்கலை நாங்கள் நீக்குவதன் மூலம் அந்த பிழையை திருத்திக் கொள்ள முடியும். பிள்ளைகளே,
பரீட்சை மீதி தவறுக்கான உதாரணம் ஒன்றை நாங்கள் பார்க்கின்ற பொழுது வங்கி தரகுகள் கணக்கு மீதி ரூபா 7000. பாருங்கள், பரீட்சை மீதியில் ரூபா 1000 என குறைத்து பதியப்பட்டிருக்கின்றது. வங்கி தரகு கணக்கு மீதி உண்மையில் ரூபா 7. ஆனால் பரீட்சை மீதியில் நாங்கள் அதை பதிகின்ற பொழுது அதை 1 என பதிந்திருக்கின்றோம். அப்போ உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், பாருங்கள், வங்கி தரகு ஒரு செலவினம். அப்போ அந்த கணக்கு மீதி வரவு மீதியாக இருக்கும். என வங்கி தரகு கணக்கு மீதி வரவு மீதியாக இருக்கும். எனவே பிள்ளைகள் பாருங்கள், வரவில் அதை 7 என பதிவதற்கு பதிலாக 1 என பதிந்திருக்கிறோம். இதனால் இங்கே வரவில் 6 குறைந்திருக்கும். வரவு நிரலில் 6 குறைந்திருக்கும். அந்த குறைவை நாங்கள் முன்னர் தொங்கல் என குறிப்பிட்டு தொங்கல் கணக்கினுடைய வரவுக்கு மாற்றியிருப்போம். முன்னர் படித்திருக்கிறோம். பரீட்சை மீதியில் ஏற்படுகின்ற குறைவு தொகை தொங்கல். எனவே 7 எடுக்க வேண்டிய இடத்தில் 1 நாங்கள் பதிந்திருக்கின்ற பொழுது வரவிலே பிள்ளைகள் 6 குறைந்திருக்கும். அதை நாங்கள் தொங்கல் என குறிப்பிட்டு தவறால் ஏற்பட்ட அந்த தொங்கலை தொங்கல் கணக்கினுடைய வரவுக்கு மாற்றியிருப்போம். இப்போ அந்த தொங்கலை நாங்கள் இல்லாமல் செய்வதற்கு தொங்கல் கணக்கில் செலவில் பதிய வேண்டும். இந்த பிழையால் ஏற்பட்ட தொங்கல் கணக்கினுடைய வரவுக்கு முன்னர் மாற்றியிருப்போம். இப்பொழுது அந்த தொங்கலை நாங்கள் இல்லாமல் செய்வதற்கு தொங்கல் கணக்கு செலவு ஒரு பதிவு மாத்திரமே பதியப்படும். எனவே விளம்பல் பரீட்சை மீதியில் குறைத்து பதிந்த கொடுத்த கழிவு ரூபா 6000 திருத்தப்பட்டது. பரீட்சை மீதியில் குறைத்து பதிந்த ரூபா 6000 திருத்தப்பட்டது. இன்னும் ஒரு உதாரணத்தை பாருங்கள் பிள்ளைகள். பெற்ற கழிவுகள் ரூபா 4000 எனும் தொகையால் பரீட்சை மீதியில் கூட்டி பதியப்பட்டது. பெற்ற கழிவை பரீட்சை மீதியில் கூட்டி பதிந்திருக்கிறோம். அப்போ பெற்ற கழிவு ஒரு வருமானம். எனவே அதெங்க பதியப்பட வேண்டும்? செலவில் பதியப்பட வேண்டும். அதை நாங்கள் ஏற்கனவே 4000 என்றால் 4 எனும் தொகையால் நாங்கள் கூட்டி பதிந்திருக்கிறோம். எனவே இங்கே செலவு நிரலில் 4 அதிகமாயிருக்கிறது. திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன் பிள்ளைகள், பரீட்சை மீதியில் குறைகிற தொகைதான் தொங்கல் என குறிப்பிடுவோம். இப்போ இங்கே பெற்ற கழிவண்ட வருமானத்தை கூட்டி எடுத்தால் செலவு நிரல் அதிகமாக இருக்கிறது. அதனுடைய மற்ற கருத்து என்ன? வரவு நிரல் குறையுது. செலவு நிரல் அதிகம் என்றால் அதனுடைய மற்ற கருத்து செலவு நிரலுடன் ஒப்பிடுகின்ற பொழுது வரவு நிரல் குறைவாக இருக்குது. எனவே தவறினால் வரவில்தான் முன்னர் தொங்கல் ஏற்பட்டிருக்கும். இந்த தவறினால் பிள்ளைகள் வரவு நிரலிலே தான் தொங்கல் ஏற்பட்டிருக்கும். அப்போ அதை இல்லாமல் செய்வதற்கு தொங்கல் கணக்கு செலவு தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். பெற்ற கழிவை செலவிலே நாங்கள் அதிகமாக எடுத்தால் அதனுடன் ஒப்பிடுகின்ற பொழுது வரவு நிரல் அதே அளவு தொகை குறையும். குறைகின்ற தொகைதான் தொங்கல் என எடுக்கப்படும். இப்போ வரவிலே குறைந்த 4 தான் தொங்கல் என முதல் தொங்கல் கணக்கில் வரவு வைத்திருப்போம். இப்போ அதை இல்லாமல் செய்வதற்கு தொங்கல் கணக்கில் நாங்கள் செலவு வைக்க வேண்டும். எனவே என்ன விளம்பலாக இருக்கும் பிள்ளைகள்? பரீட்சை மீதியில் கூட்டி பதிந்த பெற்ற கழிவு ரூபா 4000 திருத்தப்பட்டது.
பரீட்சை மீதியில் கூட்டி பதிந்த பெற்ற கழிவு ரூபாய் 4000 திருத்தப்பட்டது. எனவே பாருங்கள், இப்பொழுது உங்களுக்கு விளங்க வேண்டும். பரீட்சை மீதி வெளிக்காட்டா தவறுகள் நாங்கள் கற்றிருந்தோம். பரீட்சை மீதி வெளிக்காட்டும் தவறுகளையும் நாங்கள் கற்றிருக்கிறோம். இதிலே பரீட்சை மீதி தவறுகளை திருத்துகிற பொழுது ஒற்றை பதிவினூடாகத்தான் அது திருத்தம் செய்யப்படும் என்பதை பிள்ளைகள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே நாங்கள் தொடர்ந்து பாருங்கள், கணக்கீட்டு வழுக்களை திருத்துதல் தொடர்பாக ஒரு பயிற்சி கணக்குக்கு நாங்கள் செல்ல முடியும். தற்பொழுது பிள்ளைகள் கணக்கீட்டு வழுக்களை திருத்துதல் தொடர்பாக நாங்கள் ஒரு பயிற்சி கணக்குக்கு செல்வோம். இங்கே பாருங்கள், வெள்ளவத்தை சிறப்பு அங்காடியில் மேற்கொண்ட உள்ளக கணக்காய்வில் பின்வரும் விடுபாடுகளும் தவறுகளும் இனங்காணப்பட்டன. இந்த தவறுகள் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றன. தவறுகள் பாருங்கள், 7 தவறுகள் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றன. எங்களிடம் வினாவப்படுகின்ற விடயம் பொது நாட்குறிப்பேட்டில் திருத்த பதிவுகள். பொது நாட்குறிப்பேட்டில் திருத்த பதிவுகள். எனவே இங்கே பாருங்கள், பொது நாட்குறிப்பேடு தேவையெனில் நாங்கள் மேலே குறித்து கொள்ள முடியும். வெள்ளவத்தை வணிகம், வெள்ளவத்தை வணிகத்தினுடைய பொது நாட்குறிப்பேட்டிலே பாருங்கள், இங்கே 1000களில் சுருக்கி அந்த விடைகளை நாங்கள் குறித்து கொள்ள போகின்றோம். பாருங்கள் பிள்ளைகள், முதலாவது விடயம் ரூபாய் 25,000 பெறுமானமுடைய என்றால் 25 பெறுமானமுடைய கொள்வனவு பட்டியல் கணக்குகளில் முழுமையாக விடுபட்டது. கொள்வனவு பட்டியல் என்பது கடன் கொள்வனவு. அது கணக்குகளில் முழுமையாக விடுபட்டிருக்கின்றது. எனவே கடன் கொள்வனவை முற்றாகவே நாங்கள் பதியாதபடியால் இது ஒரு வெளிக்காட்டா தவறாக இருக்கும், தொங்கலை ஏற்படுத்தாத தவறாக இருக்கும். எனவே இந்த தவறை நாங்கள் திருத்திக் கொள்வதற்கு அதற்கு உரிய பதிவை நாங்கள் குறிப்பது போதுமானதாக இருக்கும். எனவே பிள்ளைகள் பாருங்கள், இதை நாங்கள் கொள்வனவு கணக்கில் வரவு வைப்போம். 1000ல் சுருக்கி கொள்வனவு கணக்கு வரவு 25, வியாபார சென்மதியாளர், வியாபார சென்மதியாளர் கட்டுப்பாட்டு கணக்கு, கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. கொள்வனவு கணக்கில் வரவும் வியாபார சென்மதியாளர் அல்லது வியாபார கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு என நாங்கள் குறிப்பிடுகின்றோம். அப்போ இதற்குரிய விளம்பலை நீங்கள் எழுதுகின்ற பொழுது விடுபட்ட கடன் கொள்வனவு ரூபாய் 25,000 திருத்தப்பட்டதென எழுதுவீர்கள். அடுத்தது பாருங்கள், இரண்டாவது விடயத்துக்கு நாங்கள் போகின்ற பொழுது 25,000 பெறுமானமுடைய விற்பனை பட்டியல் ஒன்று ஏடுகளில் 2 தடவைகள் பதியப்பட்டிருக்கின்றது. உரிய கணக்குகளில் 2 தடவைகள் பதியப்பட்டிருக்கின்றன. எனவே இது ஒரு இரட்டிப்பு வலு, இது ஒரு இரட்டிப்பு வலு. எனவே இந்த வலு பரீட்சை மீதியை பாதிக்க மாட்டாது. எனவே என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகள், விற்பனை பட்டியல் என்றால் கடன் விற்பனையை நாங்கள் 2 தடவைகள் பதிஞ்சிருக்கிறோம். அப்போ 2ஆம் தடவை பதிந்த விடயத்தை நாங்கள் நீக்கிக் கொள்வது போதுமானது. 2 தடவைகள் பதியப்பட்டிருக்கிறது என்றால்
இரண்டாம் தடவை பதிந்த விடயத்தை நாங்கள் நீக்கிக் கொள்ள வேண்டும். எனவே என்ன செய்வீர்கள்? கடன் விற்பனைக்கு எதிர்மாறான பதிவை நாங்கள் செய்ய வேண்டும். எனவே விற்பனை கணக்கை நீக்குவதற்கு விற்பனை கணக்கில் வரவு வைப்போம். வியாபார வருமதியாளர் கட்டுப்பாட்டு கணக்கில் உள்ள தொகையை நீக்குவதற்கு வியாபார வருமதியாளர் கட்டுப்பாட்டு கணக்கில் நாங்கள் அதை செலவில் பதிவோம். எனவே கடன் விற்பனையை நாங்கள் இரண்டாம் முறை பதிந்ததை நீக்க விற்பனை கணக்கு வரவு வியாபார வருமதியாளர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. இதற்குரிய விளம்பல் இரண்டாம் முறை பதிந்த கடன் விற்பனைகள் ரூபாய் 25,000 திருத்தப்பட்டது என எழுதுவீர்கள். மூன்றாவது விடயத்தை பாருங்கள் பிள்ளைகள். காசு பெறுவனவு குறிப்பேட்டின் கழிவு நிரலின் கூட்டுத்தொகை ரூபாய் 5,000 குறைத்து கணக்கிடப்பட்டது. காசு பெறுவனவு குறிப்பேடின் கழிவு நிரல் என்பது கொடுத்த கழிவாக இருக்கும். அப்போ கொடுத்த கழிவு நிரலின் கூட்டுத்தொகை 5,000 குறைவாக கணக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இது ஒரு மூலகட்டினுடைய கூட்டல் பிழை. மூலகட்டில் உள்ள கழிவு நிரல் கொடுத்த கழிவு நிரலின் கூட்டுத்தொகை 5 குறைவாக இருந்தால் என்ன நடக்கும் பிள்ளைகள்? கொடுத்த கழிவு கணக்கும் குறைவாக இருக்கும். வியாபார வருமதியாளர் கட்டுப்பாட்டு கணக்கும் குறைவாக இருக்கும். எனவே நாங்கள் பிழையை திருத்துவதற்கு பாருங்கள், கொடுத்த கழிவு கணக்கு 5 குறைவாக இருக்கும். அதை நாங்கள் கூட்டுவதற்கு கொடுத்த கழிவு கணக்கில் நாங்கள் என்ன செய்கிறோம்? 5 வரவு வைக்கின்றோம். வியாபார வருமதியாளர் கட்டுப்பாட்டு கணக்கில் நாங்கள் அதை செலவு வைக்க வேண்டும் கூட்டுவதற்கு. தெளிவாக விளங்குறதல்லவா? கொடுத்த கழிவு நிரலின் கூட்டுத்தொகை குறைவாக இருந்தால் அது கொடுத்த கழிவு கணக்கிலும் குறைவாக இருக்கும். வியாபார வருமதியாளர் கட்டுப்பாட்டு கணக்கின் செலவிலும் குறைவாக இருக்கும். எனவே அந்த தொகைகளை கூட்டுவதற்கு கொடுத்த கழிவுக்குரிய இரட்டை பதிவு தான் இடம்பெறும். அப்போ கொடுத்த கழிவு கணக்கு வரவு வியாபார வருமதி கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. இதற்குரிய விளம்பலை நீங்கள் எழுதுவீர்கள். குறைத்து கணக்கிட்ட கொடுத்த கழிவு ரூபாய் 5,000 திருத்தப்பட்டது. குறைத்து கணக்கிட்ட கொடுத்த கழிவு ரூபாய் 5,000 திருத்தப்பட்டது என்பதை நீங்கள் எழுதி கொள்வீர்கள். அடுத்தது பாருங்கள், 4வது விடயத்துக்கு நாங்கள் செல்கின்ற பொழுது உட்திரும்பல் நாட்குறிப்பேட்டின் கூட்டுத்தொகை 7,000 உரிய கணக்குகளின் தவறான பக்கங்களில் பதியப்பட்டுள்ளது. உட்திரும்பலை பிள்ளைகள், உட்திரும்பலுக்கு எவ்வாறு இரட்டை பதிவு இடம்பெறும்? உட்திரும்பலுக்குரிய இரட்டை பதிவு எவ்வாறு இடம்பெறும்? உட்திரும்பல் கணக்கில் வரவில் பதிய வேண்டும். வியாபார வருமதி கட்டுப்பாட்டு கணக்கில் செலவில் பதிய வேண்டும். உட்திரும்பலுக்குரிய இரட்டை பதிவு உட்திரும்பல் கணக்கு வரவு வியாபார வருமதியாளர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. ஆனால் இங்கே 2 கணக்குகளிலும் என்ன செய்திருக்கிறோம்? இதை தவறான பக்கங்களில் பதிஞ்சிருக்கிறோம். சரியான பதிவு இவ்வாறு வர வேண்டும். ஆனால் அவர்கள் பதிந்திருக்கிறார்கள் 2 கணக்கிலும் பிழையான பக்கத்தில். பக்கங்கள் பிழை என்பதால் இப்போ உரிய பக்கங்களில் 2 மடங்கை நாங்கள் பதிய வேண்டும். எனவே பாருங்கள்,
உட்திரும்பல் கணக்கு வரவு 14, வியாபார வருமதி கட்டுப்பாட்டு கணக்கு செலவு 14. உட்திரும்பல் கணக்கில் வரவு 14, வியாபார வருமதி கட்டுப்பாட்டு கணக்கு செலவு 14 என்பதாக அந்த பதிவு வரும். எனவே நாங்கள் இங்கே விடையை எழுதுகின்ற பொழுது பாருங்கள், உட்திரும்பல் கணக்கில் வரவில் எடுக்கிறோம் 14, வியாபார வருமதியாளர் கட்டுப்பாட்டு கணக்கில் நாங்கள் செலவு வைக்கின்றோம் 14. அப்போ இதற்குரிய விளம்பரம் எவ்வாறு எழுதலாம்? தவறான பக்கங்களில் பதிந்த உட்திரும்பல் ரூபாய் 7000 திருத்தப்பட்டது. தவறான பக்கங்களில் பதிந்த உட்திரும்பல் ரூபாய் 7000 திருத்தப்பட்டது. அடுத்தது 5வது விடயத்தை பாருங்கள் பிள்ளைகளே. கொள்வனவு மற்றும் விற்பனை கணக்குகளில் 2000 ரூபாய் குறைவாக உள்ளது என்றால் 2 குறைவாக உள்ளது. இதில் பாருங்கள், பக்கங்களை பற்றி உங்களுக்கு சொல்லப்படவில்லை. உங்களுக்கு தெரியும், கொள்வனவு கணக்குக்குரிய பக்கம் வரவு பக்கம். அப்போ இங்கே வரவில் அது குறைவாக இருக்கும். விற்பனை கணக்குக்குரிய பக்கம் செலவு, அப்போ அந்த செலவில் குறைவாக இருக்கும். கொள்வனவு கணக்கு பிள்ளைகள் ஒரு செலவின கணக்கு, அங்கே பக்கம் வரவு. விற்பனை கணக்கு ஒரு வருமான கணக்கு, எனவே அங்கே பக்கம் செலவு. அப்போ இங்கே வரவு குறைகிறது, அங்கே செலவு குறைகிறது. ஈடாக்கும் வலு, தொங்கல் ஏற்படாத வலு. அப்போ நாங்கள் குறைவாக இருக்குது என்றால் இப்போ என்ன செய்ய வேண்டும்? தொகைகளை கூட்ட வேண்டும். அப்போ தொகைகளை கூட்டுவதற்கு என்ன திருத்த பதிவு வரும்? கொள்வனவு கணக்கு வரவும் விற்பனை கணக்கு செலவு. எனவே 5வது விடயத்தை நாங்கள் இங்கே எடுப்போமாக இருந்தால், கொள்வனவு கணக்கு நாங்கள் வரவு வைக்கின்றோம் 2, விற்பனை கணக்கிலே நாங்கள் அதை செலவு வைக்கின்றோம் 2. அப்போ விளம்பல் நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும். கொள்வனவு விற்பனை கணக்குகளில் குறைவான ரூபாய் 2000 திருத்தப்பட்டது. கொள்வனவு விற்பனை கணக்குகளில் குறைவான 2000 திருத்தப்பட்டது. அடுத்தது பிள்ளைகளே, மீண்டும் நாங்கள் 6வது நடவடிக்கையை செல்கின்ற பொழுது, கிருஷ்ணாவுக்கு விற்பனைகள், கடன் விற்பனை ரூபாய் 10,000 என்றால் 10, பொதுப்பேரேட்டுக்கு சரியாக மாற்றப்பட்ட போதும் அது உபபேரேட்டில் விடுபட்டுள்ளது. அப்போ நிகழ்ந்த நடவடிக்கை என்ன பிள்ளைகள்? கடன் விற்பனை நிகழ்ந்திருக்கிறது, அது பொதுப்பேரேட்டில் சரியாக இருக்காம், ஆனால் உபபேரேட்டில் தான் விடுபட்டிருக்கிறது. இப்போ உங்களுக்கு தெரியும், பரீட்சை மீதிக்கு நாங்கள் எடுப்பது பொதுப்பேரேட்டில் உள்ள கணக்கு மீதிகள். இங்கே பிள்ளைகள் பொதுப்பேரேடு சரியாக இருக்கிறபடியால் பரீட்சை மீதி சரியாக இருக்கும். பிழை இருக்கு உபபேரேடு, உபபேரேட்டில் உள்ள பிழைகளை நாங்கள் திருத்திக் கொள்வதில்லை. ஏன்? 2 காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, உபபேரேடு அது ஒரு மேலதிக விடயம். உபபேரேடு அது ஒரு மேலதிக விடயம், அது இரட்டை பதிவு விடயம் அல்ல, அது ஒரு காரணம். 2வது, உபபேரேட்டு மீதிகள் பரீட்சை மீதிக்கு எடுக்கப்படுவதில்லை. உபபேரேட்டு மீதிகளை பரீட்சை மீதிக்கு நாங்கள் எடுப்பதில்லை. எனவே இங்கே பொதுப்பேரேடு சரியாக இருக்குமாக இருந்தால் நாங்கள் அந்த பிழையை திருத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் நாங்கள் இங்கே விடை அளிக்கின்ற பொழுது நீங்கள் பதிவு திருத்த பதிவு இல்லை என்பதற்காக இங்கே விடையை நீங்கள் குறிப்பிடாமல் விட முடியாது.
விட நீங்கள் எழுதாவிட்டால் புள்ளி வராது. எனவே நீங்கள் இங்கே எழுத வேண்டும், திருத்த நாட்குறிப்பு இல்லை. திருத்த நாட்குறிப்பு இல்லை என நாங்கள் குறிப்பிட வேண்டும். திருத்த நாட்குறிப்பு இல்லை. பரீட்சை நோக்கத்துக்காக பார் எழுதுகிறோம். இப்போ பரீட்சை நோக்கத்தில் நீங்கள் இரட்டை பதிவு வராண்டதுக்காக விடை எதுவும் எழுதாமல் விட்டால் அது உங்களுடைய விடையாக அமையாது. இப்போ பரீட்சைகளிலே திருத்த நாட்குறிப்பு இல்லை என்றால் திருத்த நாட்குறிப்பு இல்லை என்று எழுத வேண்டும். காரணம் உங்களை கேட்பார்களாக இருந்தால் பொதுப்பேரேடு சரியாக உள்ளதென்றதை நீங்கள் காரணமாக கொடுக்க வேண்டும். இறுதியாக பாருங்கள், 7வது விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இது பாவனைக்கு வாங்கிய எழுதுபொருள். பாவனைக்கு வாங்கிய எழுதுபொருள் 1500 கொள்வனவு கணக்கில் பதியப்பட்டிருக்கிறது. இப்போ இதிலே பிள்ளைகள் உங்களை விளங்க வேண்டும், பாவனைக்கு வாங்கிய எழுதுபொருள் என்றால் அது எழுதுபொருட்கணக்கில் வரவு வைக்க வேண்டும். இது பதிய வேண்டும். எங்கே? எழுதுபொருட்கணக்கிலே தான் பதிய வேண்டும். ஆனால் இதை பிள்ளைகள் நாங்கள் என்ன இருக்கிறோம்? கொள்வனவு கணக்கில் வரவு வைத்திருக்கிறோம். 1500 1000 சுருக்கினால் 1.5 நான் எடுக்கிறேன். பாருங்கள், எழுது பொருட்கணக்கில் எடுக்க வேண்டிய விடயம் கொள்வனவு கணக்கில் எடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இதை திருத்துவதற்கு சரியானது எழுது பொருள் கணக்கு வரவு. இந்த பிழையை நீக்க கொள்வனவு கணக்கு செலவென நாங்கள் பதிவோம். சரியானது பிள்ளைகள் எழுது பொருள் கணக்கு வரவில் இருக்கும். இந்த பிழையை நீக்க கொள்வனவு செலவில் இருக்கும். எனவே இதுக்குரிய நாட்குறிப்பை நீங்கள் எழுதுகின்ற பொழுது பாருங்கள், எழுது பொருள் கணக்கு, எழுது பொருட்கணக்கிலே நாங்கள் அதை வரவு வைக்கின்றோம். கொள்வனவு கணக்கில் நாங்கள் அதை செலவில் பதிகின்றோம். எனவே என்ன விளம்பல் எழுதுவீர்கள்? விளம்பல் நீங்கள் எழுத வேண்டும், கணக்கு மாறி பதிந்த எழுதுபொருள் ரூபா 1500 திருத்தப்பட்டது. கணக்கு மாறி பதிந்த எழுதுபொருள் ரூபா 1500 திருத்தப்பட்டது. பாருங்கள், இப்பொழுது நாங்கள் இன்னொரு உதாரணத்துக்கு செல்வோமாக இருந்தால், யாழ்ப்பாண வணிகத்தினது கணக்கேடுகளை பரிசீலனை செய்தபோது பின்வரும் வழுக்கள் இனங்காணப்பட்டுள்ளன. இங்கே இந்த மேலதிக குறிப்பு மிக கவனமாக கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். அதற்காகத்தான் அது வேறு நிறத்தில் தரப்பட்டிருக்கின்றது. பாருங்கள், காசு பெறுவனவு காசு கொடுப்பனவு குறிப்பேடுகளின் பகுப்பாய்வு நிரல்களின் கூட்டுத்தொகைகளே காசு கணக்குக்கு, அதாவது காசு கட்டுப்பாட்டு கணக்கிற்கு மாற்றப்படுகின்றன. சரியா? காசு பெறுவனவு காசு கொடுப்பனவு குறிப்பேடுகளின் பகுப்பாய்வு நிரல்களின் கூட்டுத்தொகைதான் காசு கட்டுப்பாட்டு கணக்கிற்கு மாற்றப்படுகின்றதா என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். இங்கே முதலாவது தவறை பாருங்கள். காசு பெறுவனவு குறிப்பேட்டின் கூட்டுத்தொகை 12,000 எனும் தொகையால் கூடுதலாக உள்ளது. இதிலே இன்னொரு சொல்லை நாங்கள் சேர்த்து கொள்வோம். காசு பெறுவனவு குறிப்பேட்டின் பெறுமதி நிரலின் கூட்டுத்தொகை, காசு பெறுவனவு குறிப்பேட்டின் பெறுமதி நிரலின் கூட்டுத்தொகை 12,000 எனும் தொகையால் அதிகமாக உள்ளது. நாங்கள் ஏற்கனவே நிபந்தனை இங்கே பார்த்திருக்கிறோம் பிள்ளைகள். காசு கட்டுப்பாட்டு கணக்கு மாற்றப்படுவது பகுப்பாய்வு நிரல்களின் கூட்டுத்தொகை.
நன்றாக ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். காசு பெறுவனவு குறிப்பேட்டில் பெறுமதி நிரலின் கூட்டுத்தொகைதான் இங்கே கூடுதலாக இருக்கின்றது. எனவே இங்கே பெறுமதி நிரலின் கூட்டுத்தொகை எந்த ஒரு கணக்குக்கும் எடுக்கப்பட மாட்டாது. எனவே இது திருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பகுப்பாய்வு நிரல் பிழையாக இருந்தால் திருத்த வேண்டிய அவசியம் இருக்கும். இங்கே பெறுமதி நிரலின் அந்த மொத்த பெறுமதிகளின் கூட்டுத்தொகை தான் பிழையாக இருப்பதால் இதை திருத்த வேண்டிய அவசியம் இல்லை. எனவே பிள்ளைகள், நாங்கள் இங்கே முதலாவதுக்கு எழுதுவோம், திருத்த நாட்குறிப்பு இல்லை. திருத்த நாட்குறிப்பு இல்லை என குறிப்பிடுவோம். இரண்டாவதை பாருங்கள். உரிமையாளருடைய பொருள் பற்று கிரயத்தில் ரூபாய் 5000 என்றால் 5 ஏடுகளில் பதியப்படவில்லை. உரிமையாளற்ற பொருள் பற்றை நாங்கள் முற்றாகவே பதியவில்லை. எனவே அந்த பிழையை திருத்துவதற்கு எவ்வாறு பதியலாம்? பற்றுக்கணக்கு வரவென, பற்றுக்கணக்கு வரவு, கொள்வனவு கணக்கு செலவு. பண்டப்பற்றுகள் என்பதால் பற்றுக்கணக்கு வரவு, கொள்வனவு கணக்கு செலவு. விளம்பல் எழுத வேண்டும். விடுபட்ட பண்டப்பற்று ரூபாய் 5000 திருத்தப்பட்டது. விடுபட்ட பண்டப்பற்று ரூபாய் 5000 திருத்தப்பட்டது. மூன்றாவது போகும் பிள்ளைகள், வெளித்திரும்பல் நாட்குறிப்பேட்டின் கூட்டுத்தொகை 14000 தவறுதலாக விற்பனை கணக்கில் பதியப்பட்ட போதும் கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு சரியாக உள்ளது. இங்கே பாருங்கள், வெளித்திருப்ப நாளேட்டின் கூட்டுத்தொகையை இவர்கள் வெளித்திருப்ப கணக்கிலே செலவு வைக்கிறதுக்கு பதிலாக அதை தவறுதலாக விற்பனை கணக்கில் செலவு வச்சிட்டார்கள் 14. ஆனால் கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு சரியாக காணப்படுகிறது என்று சொல்கிறார்கள். எனவே இது பரீட்சை மீதியை பாதிக்காத வலுவாக இருக்கும். சரியா? இது கணக்கு மாறி பதிதல் தவறாக இருக்கும். வெளித்திரும்பலுக்கு செலவு வைக்க வேண்டியதை விற்பனைக்கு செலவு வச்சிட்டினோம். எனவே இந்த பிழையை நீக்க விற்பனை கணக்கு நீங்கள் வரவு வைத்து சரியானது வெளித்திருப்ப கணக்கு செலவு. பாருங்கள், பதிவை நாங்கள் எழுதுகின்ற பொழுது விற்பனை கணக்கில் வரவு 14, வெளித்திரும்பல் கணக்கில் செலவு 14. அப்போ இங்கே விளம்பல் எழுதுவீர்கள் பிள்ளைகள். கணக்கு மாறி பதிந்த வெளித்திரும்பல் 14 அல்லது ரூபாய் 14000 திருத்தப்பட்டது. கணக்கு மாறி பதிந்த வெளித்திரும்பல் ரூபாய் 14000 திருத்தப்பட்டது. இனிமேல் நான்காவது விடயத்துக்கு செல்கின்ற பொழுது, காசு கொடுப்பனவு நாட்குறிப்பேட்டின் கழிவு நிரலின் கூட்டுத்தொகை குறைவாக இருக்குதா? அப்போ கொடுப்பனவு குறிப்பேட்டின் கழிவென்பது பெற்ற கழிவு. பெற்ற கழிவின் கூட்டுத்தொகை குறைவாக இருக்குது. இதனால் என்ன நடக்கும்? வியாபார சென்மதியாளர் கட்டுப்பாட்டு கணக்கிலும் 6 குறைவாக இருக்கும். பெற்ற கழிவு கணக்கிலும் 6 குறைவாக இருக்கும். பெற்ற கழிவு நிரலின் கூட்டுத்தொகை குறையுது பிள்ளைகள். அந்த கூட்டுத்தொகை எங்கே மாற்றப்படும்? வியாபார சென்மதியாளர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவிலும் பெற்ற கழிவு கணக்கு செலவிலும். அந்த கணக்குகளிலே தொகைகள் குறைவாக இருக்கின்றன. எனவே கூட்டுவதற்கு வியாபார சென்மதியாளர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு பெற்ற கழிவு கணக்கு செலவென பதிவீர்கள். வியாபார சென்மதியாளர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவிலும் பெற்ற கழிவு கணக்கு செலவிலும் பதிவீர்கள்.
அப்போ நேரம் நெருங்கி கொண்டிருப்பதால் இந்த விடயங்களை நீங்கள் எழுதி கொள்ள முடியும். இதற்குரிய விளம்பரம் எவ்வாறு எழுதுவீர்கள் பிள்ளைகள்? குறைத்து கணக்கிட்ட பெற்ற கழிவு ரூபாய் 6000 திருத்தப்பட்டது. குறைத்து கணக்கிட்ட பெற்ற கழிவு ரூபாய் 6000 திருத்தப்பட்டது. அடுத்ததை பாருங்கள். மூலதன கணக்கில் 10,000 குறைவாக இருக்கிறது. அதே அளவு இருப்பு கணக்கில் அதிகமாக இருக்கின்றது. அப்போ இங்கே மூலதன கணக்கிலே 1000 சுருக்கினால் 10 குறைவாக இருக்கின்றால் செலவு பக்கத்தில் குறையும். அதே அளவு இருப்பு கணக்கில் அதிகமாக இருக்கிறதென்றால் அது வரவிலே அதிகமாக இருக்கும். அப்போ இங்கே பாருங்கள், கவனமாக இருக்க வேணும். மூலதன கணக்கிலே செலவு குறைகிறது, இருப்பு கணக்கிலே வரவில் அதே தொகை அதிகமாக இருக்கின்றது. எனவே இங்கே அதிகமாக உள்ள தொகையை குறைக்க இருப்பு கணக்கிலே நாங்கள் 10 செலவு வைக்க வேண்டும். இங்கே குறைவதை கூட்டுவதற்கு மூலதன கணக்கிலே நாங்கள் 10 செலவு வைக்க வேண்டும். இங்கே அதிகமாக இருக்கிறத குறைக்க செலவிலே 10, இங்கே குறைவாக இருப்பதை கூட்ட செலவிலே 10. அப்போ இருப்பு கணக்கு செலவு 10, மூலதன கணக்கு செலவு 10. எனவே எதிர்ப்பதிவு தொங்கல் கணக்கு வரவு 20 இருக்கும். அப்போ நீங்கள் இதை எழுதுகின்ற பொழுது தொங்கல் கணக்கு வரவு 20, மூலதன கணக்கில் செலவு 10, இருப்பு கணக்கில் செலவு 10 என எழுதுவீர்கள். இந்த 2 கணக்கிலும் செலவண்டபடியால் தொங்கல் கணக்கு வரவாக இருக்கும். அப்போ தொங்கல் கணக்கு வரவு 20, மூலதன கணக்கு செலவு 10, இருப்பு கணக்கு செலவு 10. விளம்பரம் எவ்வாறு எழுத வேண்டும்? மூலதன கணக்கில் குறைவான 10,000ம் இருப்பு கணக்கில் மிகையான 10,000ம் திருத்தப்பட்டன. 6வதை பாருங்கள் பிள்ளைகள். ரூபாய் 18,000 பெறுமதியான விற்பனை பட்டியல் ஒன்று ஏடுகளில் இருமுறை பதியப்பட்டது. அப்போ இது இரட்டிப்பு வலு. விற்பனை பட்டியல் கடன் விற்பனையை 2 தடவைகள் பதிந்திருக்கிறோம். இரட்டிப்பு வலு, தொங்கல் வராது. அப்போ 2ஆம் முறை பதிந்த விற்பனையை நீக்க கடன் விற்பனைக்கு எதிரான பதிவை நீங்கள் செய்ய வேண்டும். எனவே பாருங்கள், விற்பனை கணக்கு வரவு 18, வியாபார வருமதியாளர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு 18. விற்பனை கணக்கில் வரவு 18ம் வியாபார வருமதியாளர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு 18. என்ன விளம்பல்? 2ஆம் தடவை பதிந்த கடன் விற்பனை ரூபாய் 18,000 திருத்தப்பட்டது. 2ஆம் தடவை பதிந்த கடன் விற்பனை ரூபாய் 18,000 திருத்தப்பட்டது. இறுதி விடயம் ஐயக்கடன்களுக்குரிய ஏற்பாடு உரிய பொதுப்பேரேட்டு கணக்குகளில் 4,000ஆல் குறைவாக இருக்காம். ஐயக்கடன்களுக்குரிய ஏற்பாடு உரிய பொதுப்பேரேட்டு கணக்குகளிலே 4,000 என்றால் 4 குறைவாக இருக்கிறது. எனவே அதை கூட்டுவதற்கு நீங்கள் ஐயக்கடன் கணக்கு வரவு 4, ஐயக்கடன் ஏற்பாட்டு கணக்கு செலவு 4 என குறிப்பிடுவீர்கள். ஐயக்கடன் கணக்கு வரவு 4ம் ஐயக்கடன் ஏற்பாட்டு கணக்கு செலவு 4 என குறிப்பிடுவோம். என்ன விளம்பல் பிள்ளைகள்? குறைத்து பதிந்த ஐயக்கடன் ஏற்பாடு 4 அல்லது 4,000 திருத்தப்பட்டது. குறைத்து பதிந்த ஐயக்கடன் ஏற்பாடு ரூபாய் 4,000 திருத்தப்பட்டது. எனவே
அன்பார்ந்த பிள்ளைகளே, இன்றைய வகுப்பில் நாங்கள் பரீட்சை மீது வெளிக்காட்டும் வழுக்களின் இறுதி விடயங்களை பார்த்து கொண்டதுடன் இது தொடர்பாக 2 அடிப்படை பயிற்சி கணக்குகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இந்த விடயங்களை நீங்கள் கவனமாக விளங்கியிருப்பீர்கள். இவற்றை திரும்பவும் நீங்கள் பார்வையிடுவதற்கு சேனல் NI யூடியூப்பினூடாக இந்த விடயங்களை நீங்கள் மீள வருவித்து பார்த்து கொள்ள முடியும். எனவே மீண்டும் இன்னும் சற்று சிக்கலான விடயங்களுடன் எதிர்வரும் வகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.